ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். பார்த்தோம்னா ஆச்சு நம்ம யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போட்டாலும் ஒரு வர்த்தான கண்டென்ட்டாக போடணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த 2 வீக்ஸில் நிறையா ஃபினான்ஸ் ஹேப்பனிங்ஸ் நடந்திருக்கு. அதில் நடந்த ரொம்ப மெயினான விஷயத்தை பற்றி லைட்டாக ஒரு சம்மரியாக ஒரு ஷார்ட்டாக கன்வே பண்ணலாம்னு நினைக்கிறேன். மெயினான ஈவெண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம க்ரூட் ஆயிலுங்கிறது $70 இருக்குது. அதாவது அரௌண்ட் $70 இருக்குது. ஒரு 76, 77 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அசென்ச்சரோட ரிசல்ட் ப்ரொஜெக்ஷன்ஸோட கம்மியாக இருந்திருக்கு. அதோட கம்பெனியோட க்ரோத் ரேட்டும் கம்மியாக இருக்குது. அதனோட ரிசல்ட்டை நம்ம மார்க்கெட் லைட்டாக ஷேக் ஆகி பார்த்துச்சு. அப்புறம் இந்த மெயின் டைமில் ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ நடந்துச்சு. ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ நடந்து எலான் மஸ்க் $1 trillion அவரோட நெட்வொர்த்தை தாண்டி திருப்பியும் கீழே இறங்கியிருக்காரு. அரௌண்ட் $958 billion திருப்பி பில்லியனராகவே ஆகிட்டார். ரிச்சஸ்ட் பர்சனாட்டில். பட் அவரோட வேல்யூ $1 trillion ஆனது லைட்டாக ஸ்லிப் டவுன் ஆகிருக்கு டியூ டு ரீஎவால்யூவேஷன் அவரோட கம்பெனியில். அப்புறம் இந்த மீன் டைமில் தான் ரிலையன்ஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துச்சு. அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அவங்களோட டிவிடெண்டானதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மை ஜியோ சினிமாஸ், அந்த மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டார், அது மாதிரி அவங்களோட மற்ற ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கானதை ஒரு செப்பரேட் என்டிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ஐபிஓக்கான பேப்பர்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க செபி கிட்ட. சப்போஸ் அதை அப்ரூவ் பண்ணால் அவங்க ஹிஸ்டாரிக் ஐபிஓவாக இருக்கும். ஆஃப்டர் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ஐபிஓவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 35,000 to 40,000 crores வரைக்கும் ஐபிஓ எட்டு வராங்க, பப்ளிக்கு வராங்க. அவுட் ஆஃப் விச் 27,000 crore ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுக்குறாங்க, மீதி ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங். அப்புறம் என்எஸ்சியும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ளேஸ். இப்போ பிஎஸ்சி என்எஸ்சிலாம் அது அவங்க எக்ஸ்சேஞ்ச் அங்கே தான் அவங்க மார்க்கெட்டில் ஷேர்ஸ் இது பண்ணுவாங்க. அந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட 30,000 crores ஐபிஓ வராங்க. இது ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹேப்பிங். அப்புறம் இது ஒன் ஆஃப் த லாங் வீக்கெண்ட். இந்த 3 நாள் மொஹரம், சாட்டர்டே, சண்டே ஸ்டாக் மார்க்கெட் ஆனது லீவ், ஹாலிடே கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடாக. அப்புறம் மார்க்கெட் பரவாயில்ல, கொஞ்சம் மொமெண்டம் கெயின் பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட் படிப்படியாக முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்க்கணுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்கோப் தெரியுது இந்தியன் மார்க்கெட்டுக்கு. இப்போ குட் டைம் டு என்டர். இப்போ ஆக்சுவலாக கீழே போனப்போ என்டர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதுக்கு மேலே போய்ட்டு பயப்பட தேவையில்லை. ஏன்னா க்ரூட் ஆனது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பியான வேல்யூவும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்கு. அப்புறம் வார் ஆனது சீஸ்ஃபை, அதான் மெயினான விஷயம். அந்த வார் பெருசாக அடித்தடி நடக்காமல் இருக்குது. ஸோ அதோட எதிரொலியாக நம்ம மேலே நம்மளோட மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷன் வெளியே போகாமல் இருக்குது. அதாவது எஃப்ஐஎஸ் வெளியே மார்க்கெட்டில் மணி எடுக்காமல் இருக்காங்க. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க, எஃப்ஐஎஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட் டேட்டாவை பார்த்தா. ஸோ இதெல்லாம் ஒரு குட் சிம்டம்ஸ் மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கு. இதுதான் சின்னதாக இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோக்கு யாராலும் புதுசாக வந்துருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தள்ளி விட்டுருங்க. இஃப் ஹைப் ஆனது தெரிஞ்சதும் வீடியோ ஹைப் பண்ணி விட்டுருங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் ஆனது வந்துடும். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.